என்னடா அது கேமராவில் தண்ணி விழுந்துருச்சா? அட கடவுள். காய்ஸ் vlog முடிஞ்சிருச்சு. இதோட நான் வந்து எங்கே ஏறினனோ அங்கேயே திரும்ப வந்து இறங்கிட்டேன். இங்கே பாருங்கள் கம்பாலியா ரயில்வே ஸ்டேஷன். இப்போ நான் ரூமுக்கு போயிட்டுருக்கேன். 100 ரூபா எடுத்தேன்ல, இங்கே போக 30 ரூபா. அந்த கோயில் உள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு 30 ரூபா கொடுத்தேன். வர 30 ரூபா, 90 ரூபா பாக்கி 10 ரூபா இருக்குது. ஒரு டீயை குடிச்சிட்டு ரூமுக்கு போயிட்டு என்னோடய ரூமை மட்டும் க்ளீன் பண்ணிட்டு உட்காந்து எல்லா வீடியோவையும் அட்டாச் பண்ணி அவ்வளோதான், அப்படியே போஸ்ட் போட வேண்டியதான். சரி, யூடியூப்பில். அவ்வளோதான் கைஸ், நான் திரும்ப வந்துட்டேன். இங்கே அடுத்த வாரம் துவாரகா போகலான் இருக்கேன். இங்கேருந்து அது ஒரு 100 கிலோமீட்ரு. 100 ரூபா தான் டிக்கெட்டு ட்ரெயினுக்கு. முடிஞ்சால் கண்டிப்பாக போயிட்டு வீடியோ எடுத்து போடுறேன். இந்த வீடியோ எல்லோரும் ஃபுல்லாக பாருங்கள். என் வீடியோ பார்க்குற எல்லோரும் வந்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோவை தான் இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு கிளிப்பில் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் எடுத்தது எல்லாத்தையும் போடுறேன். காய்ஸ் பாய். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி சண்டே. நான் கண்டினியூஸாக 4 வாரம் சண்டே வேலைக்கு போனதுனால இன்றைக்கி சண்டே போட்டு ரூமில் இருக்கேன். லீவ் எடுத்து இப்போ தான் போய்ட்டு முடியெல்லாம் வெட்டிட்டு குளிச்சுட்டு வந்தேன். பசிக்குது, சாப்பிட போகணும். சாப்பிட போயிட்டு இன்றைக்கி கோயிலுக்கு போய் vlog எடுக்கலான் இருக்கேன். இங்கே ஒரு ஜெயின் டெம்பிள் ஒன்று இருக்குது, அங்கே போயிட்டு நம்ம vlog பண்ணலாம். கைஸ் vlog-ஐ கண்டினியூ பண்ணுறோம். நான் கடைக்கு போய் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து இந்த டீ கடையில் அப்படி இல்லை, இவர் வெளில போயிருக்காரு. இவர் வந்ததும் ஒரு 100 ரூபா ஜிபே பண்ணி வாங்கிக்கணும். அதுதான் இப்போ பஸ்ஸுக்கு போயிட்டு வர்றதுக்கு. இப்போ நான் பஸ்ஸில் எப்படி போகிறதுன்னு இங்கே காட்டுறேன். நான் இப்போ ஜிபே பண்ணிட்டு திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் 100 ரூபா ஜிபே பண்ணி வாங்கிட்டேன். இப்போ வந்து நான் லோக்கல் காடி ஈக்கோவில் போக போகிறேன். இங்கே வந்து 3 விதமான டிரான்ஸ்போர்ட். ஒன்று பஸ்ஸு, இன்னொன்று வந்து அந்த க்ரீன் கலர் ஆட்டோலாம் இருக்குல்ல அது இல்லைனா அங்கே போயிட்டுருக்கு பாருங்கள் ஈக்கோ, அதில் தான் போக போகிறேன். ஈக்கோவில் வந்து இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு 30 ரூபா, வரத்துக்கு 30 ரூபா, 60 ரூபா. அது வந்து ரயில்வே ஸ்டேஷன் கைஸ். இங்கேருந்து நான் அகமதாபாத் போகணும், இங்கேருந்து தான் போகணுன்னு நினைக்கிறேன், சரியாக தெரில. இன்றைக்கி வேறு வானம் ரொம்ப இருட்டிகிட்ருக்கு. இங்கே பாருங்கள், கண்டிப்பாக வந்துட்டு மழை இருக்குது. ஈக்கோ நிற்கிது, அதில் போக போகிறோம். சரியான கூட்டம். இப்போ வந்து கோயிலுக்கு போயிட்டு நம்ம vlog கண்டினியூ பண்ணலாம். இந்த ஈக்கோவில் தான் போக போகிறேன். காய்ஸ் ஆக்சுவலாக மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இதில் தெரியும் உங்களுக்கு. நான் இப்போ ஈக்குவலில் உட்காந்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி என்னன்னாலும் சரி, நான் கோயிலுக்கு போய் ஆகணும். காய்ஸ் கோயிலுக்கு வந்துவிட்டோம். இதுதான் நான் சொன்ன ஜெயின் டெம்பிள். இந்த டெம்பிள் பேர் வெல்கம் சிவ் ஆராதனதம். இது சரியாக தெரில எனக்கு. இது பாருங்கள், உள்ளே போகிறோம். சிசிடிவி கூட இருக்குது. டிக்கெட் வாங்கிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், உள்ளே போய்ட்டு vlog கண்டினியூ பண்ணலாம். மழை பெஞ்சிருச்சு, நின்றுச்சு. கைஸ் இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. இந்த சைடு வந்து ஏதோ ஒன்று போகுது, இது என்னன்னு தெரில. அங்கே 2 பேர் போகிறாங்க. நம்ம கொஞ்சம் நேரம் போயிட்டு அப்படியே போய் செருப்பு போட்டு போகலாமான்னு என்னன்னு வர தெரில. ஸ்லிப்பர்ஸ் அலவுட்? ஓகே தேங்க்யூ. கைஸ் உள்ளே போயிட்டுருக்கோம் பாருங்கள், நல்லா இருக்குது. வா, இங்கே ஒரு எம்டி ஸ்பேஸ், சூப்பராக இருக்குது கோயில். இது உள்ளே ஏதோ இருக்குது. இங்கே பாருங்கள், நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. செருப்பு ஆக்சுவலாக இங்கே தான் கழட்டி வைக்கணும் போல். நம்ம ஊர் மாதிரி டோக்கன்லாம் கிடையாது. கழட்டி வச்சுட்டு நம்ம மேலே ஏறுவோம். இங்கே பாருங்கள் படியை. இங்கே பாருங்கள், இங்கே அங்கே ஒன்று இருக்குது ஏதோ கோயில். இது வா, இந்த யானை சிலை நல்லா இருக்குது. ஸோ இங்கேயும் ஒன்று இருக்குது. உள்ள ஃபோன் அலௌடு இல்லை. திரும்ப இங்கே வந்து எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே இருக்க ஸ்டாச்சூஸ் எல்லாம் பாருங்கள். கேமரா வேறு இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த இடம் நல்லா இருக்குது. இந்த குட்டி குட்டி ஸ்டாச்சூஸை பாருங்கள், நல்லாவே இருக்குது. இங்கே பாருங்கள், வாவ், நல்லா சுத்தம் பண்ணி வச்சுப்பாங்க போல் இந்த கோயிலை. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்ம ஊரில் வந்து கோயிலெலாம் கொஞ்சம் டர்ட்டியாக இருக்கும். இங்கே நல்லா இருக்குது. அது எது ஒன்று, அதுலேயும் உள்ள குட்டி குட்டியாக சிலை தெரியும். ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அங்கே பாருங்கள், அதெல்லாம் பெரிய சிலை தான் எல்லாமே. உள்ள உண்டியல் இருந்துச்சு. இங்கே ஒன்று இருக்குது. நான் இதோட கண்டினியூ vlog கட் பண்ணிக்கிறேன். நான் வெளில போயிட்டு எடுக்கிறேன். இதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கும் இங்கே பயமாக இருக்குது. இப்போ நான் 2-3 ஃபோட்டோஸ் வேறு கிளிக் பண்ணணும். இங்கே பாருங்கள்,
கைஸ் நான் அந்த கோயிலுக்கு வந்தேன்னு சொன்னேன்ல, அதில் வந்து கீழே இருந்து தான் நான் அந்த பெரிய சிலையெல்லாம் ஃபோட்டோ எடுத்தேன். அந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும். அப்படியே சைடில் ஒரு வழி வந்துச்சு, குஜராத்தில் எழுதி இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா இங்கே மேலே இங்கே ஒரு ஜெயின் சிலை இருக்குது. இது உள்ள இந்த இடத்துல கேமரா இருக்குது, இந்த ஒயர் போது பாருங்கள். அதனால் நான் உள்ளே குட்டி குட்டியாலாம் சிலை இருந்துச்சு, அதனால் எடுக்க முடியல. இதுதான் டாப்பு. ஃபோன் அலோடு கிடையாது போல் இங்கே. அப்படி இருந்துமே கொஞ்சம் கொஞ்சமாக தெரியாமல் தான் எடுக்கிறேன். இந்த வியூ பாருங்கள், கீழே போயிட்டு அதெல்லாம் காட்டுறேன். கைஸ் இப்போ நான் வந்து இதோ அங்கே மேலே போயிட்டு தான் அந்த ஃபோட்டோ, அந்த பெரிய சிலையெல்லாம் இது பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சைடில் ஏதோ இருக்குது பாருங்கள், 2 சிங்கம் சிலை, இதை பார்க்க வந்திருக்கேன். எனக்கு எப்படி இதெல்லாம் விளாக் எடுக்கணும்னு தெரியலனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்புறம் இங்கே வரும்போது இந்த போர்டை பார்த்தேன், ஸ்மைல் அட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அண்ட் யூ ஜஸ்ட் மைட் சார்ஜ் அ லைஃப் அப்படின்னு. இது நல்லா இருக்குது இந்த கோட். இது உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டேன், 30 ரூபா. அங்கேருந்து இங்கே வந்தேன், அது ஒரு 30 ரூபா. 60 ரூபா படித்து பாக்கி 40 ரூபா இருக்குது. திரும்ப போகிறதுக்கு தான் அந்த 30 ரூபா. அவ்வளோதான். நான் உள்ளே போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். எடுக்கலாமா? கைஸ் உள்ளே வந்துட்டேன். இங்கே பாருங்கள், அந்த சிலை அழகாக இருக்குது. இது வந்து நான் ஃப்ரண்ட் கேமராவில் அப்படியே என் கையை காட்டலான்னு பார்த்தேன். சரி பேக் கேமராவில் காட்டும், ஏன்னா நிறைய இருக்குது. அப்படியே எடுத்துக்கிட்டே போகிறேன் பாருங்கள், சூப்பராக இருக்குது. வாவ், இங்கே பாருங்கள் போயிட்டே இருக்கு கைஸ். இது வந்து ஒரு ஜெயின் டெம்பிள், ஜெயினிசம் வழிபடுறோம். இதுவும் இங்கே பாருங்கள், கோல்டன் ஜூபிலி நிஷா கடை, இது ஏதோ போட்டிருக்கு. வாவ், அற்புதமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து இந்த புறா கதை. ஒரு ராஜா கூட உட்காருவார், புறா வெயிட்டுக்கு ஈடாக கறியை கட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லுவார். கடைசி வரைக்கும் அது ஈக்குவலே ஆகாதில்ல, கடைசியில் அவரே ஏறி நின்றுவார். அந்த கதை இது. இங்கே பாருங்கள், அது கூட புறா இருக்குது. ஐயோ, அந்த கதையை நான் அப்புறமா போய்ட்டு சர்ச் பண்ணி பார்க்குறேன், மறந்துடுச்சு. அடுத்து இங்கே ஒரு கதை இருக்குது. ஒரு உள்ள ஒரு குடிசை வீடு மாதிரி நல்லா இருக்குது. சரி, இது அடுத்தது ஒரு வீடு. அங்கே ஒரு சின்ன குழந்தை இருக்குது. இவங்க எல்லாரும் ட்ரெஸ்ஸும் அந்த காலத்து ட்ரெஸ்ஸு. இந்த பையனுக்கு மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இப்போ ரெடி பண்ணது போல் இந்த சிலையெல்லாம் லேட்டஸ்ட்டாக. ஜெயின், இவர் தான் ஜெயின். மியூசிக் கேட்குது, கேட்டிங்களா? அவங்க இங்கே பாருங்கள். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு. எக்ஸிட் வந்துட்டோம், பாய் கைஸ். இங்கேருந்து வெளியே வந்தேன்னா எல்லாத்தையும் நல்லா காட்ட முடியல, மன்னிச்சிருங்க. கொஞ்சம் கொஞ்சம் காட்டுறேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த கோயிலோட அதே டிசைனை சின்னதாக பண்ணி வச்சுருக்காங்க இங்கே. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, அப்படியே அதே தான். இங்கே பாருங்கள், ஒரு அவேர்னஸ்காண்டி இதை பண்ணி வச்சுருக்காங்க. என்னென்னா, இவர் கேன்சர் வந்து உட்காந்துருக்காரு, அவருக்கும் வாயை காட்டுறாரு, அவர் வாயில் கேன்சர்னு. இவர் வந்து பாக்கு போட்டுட்ருக்காரு. இவர் பாக்கு விற்கிறவர். கடையில் பாக்கு, பான் மசாலா, குட்கா இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் யாரும் செய்யாதீங்க. சரி, அது இருக்கட்டும். அப்படியே பக்கத்தில் வருவோம். அங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது பாம்பு. கையில் மகுடி வச்சுருக்காரு. அவர் தான் பாம்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறவர். இங்கே ஒரு பாம்பு மோளம் வாசிக்குது, இந்த பாம்பு பிபி வாசிக்குது, இது வயலின் வாசிக்குது, அது தபேலா வாசிக்குது. இன்னொரு அவேர்னஸ் ஸ்டாச்சு. இது சிகரெட் அடிக்காதீங்க. ஒரு பீடி அடிக்கிறாரு, இவரும் பீடி அடிக்கிறாரு. இவர் அதெல்லாம் எதுவும் பண்ணாமல் உட்காந்துருக்காரு, ஏதோ ஆயிடுச்சு போல இவருக்கு.
ஒரு சிகரெட் அடிச்சிட்ருக்காரு. பாருங்கள் சிகரெட் பாக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அங்கே ஏதோ இது போல் பாட்டை போட்டு விட்டுட்ருக்காங்க. அடுத்து இப்படி போகணும் போல். நான் சுற்றி போய் காட்டுறேன். நல்லா இருக்குது இந்த இடம். ஏன் வந்து நேரில் பாருங்கள் கைஸ். இது வந்து இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் நான் காட்டணும்னு தான் தோணுது. ஆனால் யாரும் வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்களான்னு தெரில. இப்போ தான் காட்டினேன், ஆனால் சொல்ல மறந்துட்டேன். இங்கே இருக்க ஒவ்வொரு ஸ்டாச்சுக்கும் ஏதோ ஒரு ஸ்டோரி இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள். இங்கிலீஷ்லேயே எழுதியிருக்கு. இப்போ தான் பார்க்குறேன். சிலதெல்லாம் இங்கிலீஷில் எழுதியிருக்கு. ஸ்ரீ கிருஷ்ணா லவ் ஃபார் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். இதை பாருங்கள், கிரேட்னஸ் ஆஃப் தன்வீர் கர்ணா. ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் கதைன்னு நினைக்கிறேன். நான் அப்புறமா படித்து பார்த்துட்டு போகிறேன். உங்களால் முடிஞ்சு அங்கே முடிச்சு இந்த படி வழியாக ஏறி இப்படியே வந்தேன். திரும்ப இங்கே பாருங்கள், கேவ் மாதிரி இருக்குது. இதில் போய்ட்டு இப்படியே சுற்றி இது வழியாக வந்து தான் வெளில போகணும் போல். அதுக்கப்புறம் வந்து இதில் 1 ரூபீஸ் காயின் போடணும். என்கிட்ட காயின் எதுவும் இல்லை. இங்கே பாருங்கள், நான் அந்த கோயிலில் பார்த்ததுலே ரொம்ப அழகான சிலை இது தான். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க. வாவ், நிறைய ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அதை இன்றைக்கி வந்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போடுறதுக்கு, வாட்ஸ்அப்பில் போடுவேன். செம்ம அழகாக இருக்குது கைஸ். இங்கே பாருங்களேன், ஒரு பொண்ணு இவ்வளோ அழகாக இருந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். கைஸ், கொகை வழியாக உள்ளே வந்ததுமே ஒரு ஸ்டோரி இருக்குது. இங்கே இது சவுண்டு கேட்குது. இங்கே பாருங்கள், சிசிடிவி எல்லாம் இருக்குது. கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்கலாம் கொஞ்சம் பணக்காரங்க இங்கே உட்காந்துருக்காங்க. என்னன்னு தெரில. அதெல்லாம் இங்கே ஒரு ஸ்டோரி. சரி போதும் காய்ஸ், நீங்கள் பார்ப்பீங்களா என்னன்னு தெரியல. அடுத்தது இங்கே ஒரு ஸ்டோரி. கதை பேர் வந்து சதி கலாவதி. உங்களுக்கு இங்கே ஒரு கதை இருக்குது. பால்முனி அச்சி முக்குட் மூச்சு. இது ஏதோ ஒரு கதை. நான் நிறைய இதை காட்டலை கைஸ். ஏன்னா வந்துட்டு ஏற்கனவே என் வீடியோஸ்லாம் வியூஸ் போக மாட்டேங்குது. இல்லை நான் ஃபுல்லாக லென்த்து வீடியோ போட்டுருந்தேன்னா அவ்வளோதான். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பாருங்கள். ஃபுல் வீடியோ வேணா சொல்லுங்கள். ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டு நான் வீடியோ எடுத்து போடுறேன். இது என்ன கதை? சீதாஹரன் அண்ட் சுவாமி பக்தி ஆஃப் ஜட்டாயு. இது ஏதோ ஒரு கதை. அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது. கிணத்துல தண்ணி இறைச்சிட்ருக்காங்க. இது என்னது? மகாசதி சுபத்ரா. எமர்ஜென்சி வச்சுட்டா பயந்துட்டேன். கிங்கு நாள் அண்ட் தம்யாந்தி. இது ஒரு கதை. வாவ், நல்லாவே இருக்குது. ஏதோ ஸ்னேக் கதை. மகாபல் அண்டு மகாலயா சுந்தரி. பெரிய பாம்பு. இதை நான் படிச்சுட்டு போகிறேன். உங்களுக்கும் போடுறேன், இருங்க ஒரு நிமிஷம். மகாபல் அண்டு மலையா சுந்தரி. இதை கண்டிப்பாக போட்டே தருவேன். இங்கே பாருங்கள், இது என்ன கதைனா, டியூட்டிஸ் ஆஃப் குட் ஹவுஸ் ஒய்ஃப். What a terrible times have come. Today's daughter-in-law oppresses her mother-in-law. She herself goes to parties or service organization and makes her to do cleaning of clothes and utensils. Even the poor husband who is torn between the two can't say anything, but daughter-in-law doesn't know what her fate would be in future. The Brahmadami Dev in hell will punish her soul by reminding her of these tortures, and she will not be spared. Even if she cries aloud, it is the duty of good housewife to take good care of the benevolent parents-in-law. இது நம்ம ஒரு மருமகளுக்கு சமர்ப்பணம். இந்த கதை அவங்களோட வந்து மாமனார் மாமியாரை பத்திரமா பார்த்துக்கணும். இல்லைன்னா ஹெல்லில் வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அவங்களுக்கு, நரகத்தில் கண்டிப்பாக. ஆமாம் கைஸ், அவங்க அம்மாவையும் அப்பாவையும் மட்டும் பார்த்துக்கிறாங்க கைஸ். பனிஷ்மெண்ட் எப்போ தான் பார்க்குறேன். அங்கே பாருங்கள், எல்லாம் தெளிவாக கேட்டுக்கோங்கப்பா. அவங்கவுங்க மாமனார் மாமியாரை பத்திரமா பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இங்கே பாருங்கள் பனிஷ்மெண்ட்டை. இந்த வீடியோ ஃபுல்லாக போடுறேன். மற்ற இதுக்காக நான் ஒரு வீடியோ தூக்க கூட தயாராக இருக்கேன். இது என்ன கடை? சுதர்ஷன் சேத் அண்ட் அர்ஜுன் மாலி. இது ஏதோ ஒரு கதை, லேண்ட்லார்டு கதை போல், சரியாக தெரில. நிறைய கதை இருக்குது. இதெல்லாம் படித்து காட்டிகிட்டு இருந்தோன்னா அவ்வளோதான். இங்கே பாருங்கள்,
நல்லா இருக்குது. ஒரு நாளைக்கு நான் ஃப்ரீயாக வந்துட்டு வீடியோ எடுக்காமல் நான் மட்டும் இது பண்ண போகிறேன். இது நான் ஹாஸ்பிட்டலா கைஸ்? ஹாஸ்பிட்டலில் சரியாக ட்ரீட்மெண்ட் பார்க்காத நர்ஸுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் நீங்கள் போட்டிருக்காங்க? இது awful ரிசல்ட் ஆஃப் கில்லிங் லைசி அண்ட் அபார்ஷன். சரி கைஸ், இது என்ன கதைன்னு இதையும் படித்து காட்டுறேன் இருங்க. அப்படியே லைனில் இருங்க, நான் வந்து இதை பார்த்துக்கிட்டே இருங்க நீங்கள். சரி கைஸ், வீடியோ கட் ஆகிடுச்சு. awful results of killing lies and of abortion. Yes, ignorant soul do not know what sin is. If there are lies in their hair, they are pulled out with a womb and placed on the nail and thumb, and the poor little creatures are pinched to death with the nails of other nail. Error. What violence! In the same way, a real mother also does not like the girl child in her womb, so goes to hospital and kills the poor baby girl in the womb, which is cut into pieces and thrown away. But the way in which Brahmadami Dev treats them in another incarnation is right in front of us. Abortion is terrible sin. Read Bendi Thu Pavitra Radhe book. ஓகே, இதை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்புறமா சர்ச் பண்ணி பார்ப்போம். என்ன சொல்ல வராங்கன்னா, அபார்ஷன் பண்ணாதீங்க. தலையிலேருந்து நம்ம ஒரு பேன் எடுத்து கொல்கிறோம், அந்த கிரியேச்சர் என்ன பண்ணுச்சு, நம்ம உடம்புக்கு வந்தது தவிர அது எந்த தப்பும் செய்யலை, தெரியாமல் தலையில் ஏறிடுச்சு. அந்த மாதிரி பொம்பளை பிள்ளைய வந்து கருவிலேருந்து எடுத்து அதை வெட்டி தூக்கி போடக்கூடாது. என்ன, பெண்கள் நம் நாட்டின் கண்கள். இந்த பாருங்கள், அதை வந்து வச்சுருக்காங்க, அபார்ட் பண்ணி அதை வெட்டின மாதிரி ஒரு சீன் இது. அந்த மாதிரி கேர்ள்ஸுக்கெலாம் இதான் தண்டனை. யாரும் செய்யாதீங்க. நான் குழந்தைங்க எல்லாமே நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. குழந்தைங்க வந்து நமக்கு கடவுள் கொடுக்குற வரம் கைஸ். இது ஏதோ ஒரு கதை. இது வந்து இங்கிலீஷில் இங்கே போட்டிருக்கு, யங் மேன் ஆஃப் டார்மெண்டிங் இஸ் பேரண்ட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஸ்ப்ரேயிங் பாய்சனஸ் கெமிக்கல் ஆன் கிராப்ஸ். இந்த கதையும் போடணும். அப்படியே லைனில் இருங்க. ஏதோ சவுண்ட் கேட்குது, மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரிங்க, பார்த்து. ஆமாம், சரியான மழை. என் செருப்பு வேறு அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த எண்டு வந்துருச்சு. ஒரு பையன் அவங்க அம்மாவுக்கு ஏதோ பாய்சன் கொடுத்துட்டான் போல், அதை பற்றின கதை இதையும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த குழந்தை கதைக்கு வரும். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, குழந்தைங்க வந்து ஒரு அற்புதமான கிரியேச்சர்ஸ். ஆமாம், ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் பிறக்கிறது, அது எப்படி சொல்கிறது, பாய்ஸ் உடம்புலேருந்து ஒரு ஸ்பெர்ம் கேர்ள்ஸ் உடம்புக்கு போய் அது ஒரு குட்டி செல் தான், அது ஒரு முழு பேபியாக வளர்ந்து பொண்ணுங்க வயிற்றுலேருந்து வெளில வருது. பாருங்கள், நம்மளாம் எவ்வளோ ஒரு அற்புதமான படைப்பு நம்மளை கடவுள் படைச்சிருக்காரு. அது வந்து ஒரு மாதிரியான எமோஷன். சரி, இந்த கதை வந்து நான் படித்து பார்க்குறேன், உங்களுக்கு போடலை, டைம் இல்லை எனக்கு. போட போகிறேன். இது என்னென்னா, ஆல்கஹால், பியர் ஆர் கேம்பிளிங், ஆல் ஆஃப் தெம் அஃபெக்ட் லைஃப். லைட்டாக ஜூம் பண்ணுறாங்க. Okay, whether it's a local wine or foreign bottle, drinking alcohol turns the body into a skeleton. In consequences are terrible liquor cases, bone, muscle, hollowing, digestive system deteriorating, and high blood pressure. It may also cause dropsy, heart attack, inflammation to the liver, intestine and stomach, and cancer. So from today, let's all take the vows of not having alcohol, beer or gambling. All should kick out the monster from life. ஓகே, எல்லோரும் இன்னையிலேருந்து ஒரு வாக்குமூலம் அடிங்க. குடிக்க மாட்டேன், சிகரெட் அடிக்க மாட்டேன், பீர் அடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு. அது வந்து நம்ம உடம்பு கெடுதல், அதான் சொல்ல வராங்க. அங்கே பாருங்கள், பின்னாடி பாட்டில் ஷேப் வரைஞ்சி அதில் ஒரு ஸ்கல்லை வச்சுருக்காங்க, ஒரு ஸ்கெலிட்டனை. இங்கே பாருங்கள், இது மெக்டோவல்ஸ் பாட்டில். குடிக்காதீங்க, அதுதான் சொல்ல வராங்க. அவ்வளோதான் கைஸ், அடுத்த இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே ஒரு ஸ்டோரி இருக்குது. அடுத்தது இந்த சிலை. இங்கே பாருங்கள், எல்லா வீடியோவையும் நான் ஃபுல்லாக போடுறேன், டைம் இருக்கவங்க பாருங்கள். எனக்கு என்னமோ மேலே பார்த்தேன், அந்த சிலை தான் ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு. அது கண்டிப்பாக நான் டெலீட்டே பண்ண மாட்டேன்.
ஸ்டோரேஜ் அதிகமாகும் கூட நான் நிறைய இதெல்லாம் டெலீட் பண்ணியிருக்கேன், ஆனால் அதை பண்ண போகிறதே இல்லை. எனக்கு அந்த சிலை அழகு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே ஏதோ ஒரு கதை இருக்குது, என்னது ஓவர் ஸ்டொமக் இஸ் நாட் அ ட்ரெயின். சாப்பிட்றதுக்கு ஏதோ போட்டிருக்காங்க. இங்கே இருக்க மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி எல்லாமே நல்லா தான் கைஸ் இருக்குது. என்ன இப்படி வந்தேண்ணா இங்கே? ஓ, இது வந்துட்டேன். ஆமாம், இந்த கதையை கடைசியாக போகிறேன். இதுக்கப்புறம் நான் எதுவும் ஃபாஸ்ட் ஃபுட் வாங்கி சாப்பிடாதீங்க அப்படின்னு தான் போட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. நல்லது தான் சொல்கிறாங்க, நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டும் சாப்பிடக்கூடாது இல்லை. இது ஏதோ ஒரு கதை, இது இங்கிலீஷில் இல்லையானா இருக்குது. த அன்பிரேக்கபிள் ஜோடி ஆஃப் ராமன் லக்ஷ்மண். ராமனுக்கும் லக்ஷ்மணோட கதை கைஸ், பார்த்துக்கோங்க. இதை வந்து நான் படித்து சொல்ல போகிறதில்ல, இது நம்ம தமிழ் கதை, அதனால் இது எல்லாருக்குமே தெரியும். ஓகே கைஸ், இந்த கதையை நீங்கள் பார்த்தே ஆகும். எக்ஸ் ஆர் ஆல்சோ மீட். அது உள்ளக்க வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு பறவையோட குழந்தை தான் இருக்கும், அதனால அதுவும் மீட் தான். ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குன்னு எக்கை வாங்கி சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பிக் நோ டு ஐஸ்கிரீம்ஸ் அண்ட் கோல்ட்ரிங்க்ஸ். அது வந்து கெலட்டின் பவுடர், போன் பவுடர், அதுக்கப்புறம் எக் ஜூஸு, பென்சில் அசிட்டேட்டு, அசிடைடு C17 நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி செய்கிறதுனால வந்து இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸும் ஐஸ்கிரீம்ஸும் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. வாவ், இதையும் நான் கண்டிப்பாக போடுவேன். நீங்கள் பாருங்கள், இந்த மேக்கப் பண்ணுறாக்கா அழகாக இருக்காங்க. அது இல்லை மேட்ரு, மேக்கப்பு தான் மேட்ரு. இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா, ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பியூட்டி ப்ராடக்ட்ஸ் ஆர் த ஆர்டர்ஸ் ஆஃப் அசசினேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லேயும் ஒரு உயிர் கலந்துருக்கு, அதை தான் சொல்ல வராங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லோஷன்ஸில் எக்கு கலந்துருக்கு, நம்ம பெல்ட்டில் இந்த பாம்போட லெதர் கலந்துருக்கு. இங்கே பாருங்கள், மங்கி, முயல், எல்லாத்தோட உயிரும் கலந்துருக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லேயும். அதனால் நேச்சுரல் பியூட்டியாக இருங்க அப்படின்னு தான் இந்த பேராகிராஃபில் சொல்ல வராங்க. பெயின் ஆஃப் ஹெல்த். இஃப் யூ வாண்ட் டு கெட் ரிட் ஆஃப் சின்ஸ் வி ஆல் ஹாவ் டு அடாப்ட் சிம்பிள் அண்ட் இன்னசென்ட் லைஃப் வித் நான் வயலன்ஸ். எதையுமே கொன்று இது பண்ண தேவையில்ல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கைஸ், ஜெயின் டெம்பிள் பாருங்கள், இவங்க தான் எந்த ஒரு மேக்கப் இதுவும் இல்லாமல் இருக்காங்க. இது இங்கிலீஷ்லேயே போடல. ஆங்கிலேயர் மாடு மேய்க்கிறாரு. இது ஒரு சும்மா சில கைஸ். இங்கே பாருங்கள், இதுதான் ஒரிஜினல் குஜராத் கேர்ள்ஸோட ட்ரெஸ்ஸு. இப்படி தான் இங்கே இருக்க லோக்கல்ஸும் ட்ரெஸ் பண்ணிப்பாங்க, அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. முக்கால்வாசி குஜராத்திஸ் எல்லாருமே. கைஸ், அந்த எண்ட்லேருந்து இந்த எண்ட் வரைக்கும் நான் பாட்டுக்கு சும்மா பார்த்துட்டு வந்துட்டேன். இருந்தாலும் இந்த குட்டி குட்டி சிலையெல்லாம் காட்டலான்னு தான் ஒரு வீடியோ. இங்கே பாருங்கள், அப்படியே செவுத்துல இது எல்லாமே வந்து ஸ்டாச்சு கைஸ். இப்படி பார்த்தீங்கன்னாலே தெரியும், கொஞ்சம் ஆப்டிக்கலாக இருக்குது, செவுத்தில் ஒட்ட வச்சு இது பண்ணியிருக்காங்க. ஆனால் நல்லா இருக்குது. இதெல்லாம் நிறைய கதை முடிய போகுது. இது இங்கே மழை வேறு பெஞ்சிகிட்ருக்கு, நனைஞ்சாலும் பரவாயில்லன்னு தான் வந்தேன். இது வரைக்கும் நனையலை. நான் ஒரு பிளானே இல்லாமல் வந்துட்டேன் இன்றைக்கி எப்படி வீடியோ எடுக்கிறது. இந்த கோயில் இவ்வளோ நல்லாயிருக்கும் நான் நினச்சே பார்க்கல. கண்டிப்பாக இதோட கோயில் vlog முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க, கீழெல்லாம் இன்னும் போவே இல்லை. நல்லா இருக்குது இந்த இடம், இதெல்லாம் காட்ட முடியாது என்னால், கோச்சிக்காதீங்க. நான் மட்டும்தான் பார்க்க போகிறேன். வழுக்குது இந்த தரை, ஃபுல்லாகவே டைல்ஸ் தான். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக ஸ்டாச்சூஸாக போகுது. அப்படியே காட்டிக்கிட்டே போகிறேன் பாருங்கள். நான் ஒரு பிளானே இல்லாமல் தான் வந்துட்டேன். என்ன பண்ணுறது எதுவும் தெரியாமல். என்ன பண்ணுறாங்க, அது இங்கிலீஷில் போட்டிருக்கா, வாட் இஸ் தர்மா. இருங்க, எலிஃபண்ட்டுக்கும் நமக்கு எதுவும் சம்மந்தம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே இங்கே யானையோட ஸ்டாச்சு தான் இருக்குது. இது என்னன்னு தெரியல, போருக்கெலாம் யூஸ் பண்ணி மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்புறம் கோயிலில் வச்சுருப்பாங்க, வேறு எதுவும் எனக்கு எலிஃபண்ட்டு அதை பற்றி அதிகமாக தெரியும். எலிஃபண்ட் ஷாங்க் பிரேக்கிங் அஸ்தான். ஆமாம், இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே யானையை பற்றி தான் இருக்குது. இங்கே வந்து ப்ரைஸ் நதீஷன் கண்ட்ரோல் ஷேஷானாக், ஒருத்தர் ஒரு யானை கண்ட்ரோல் பண்ணுறாரு, அதை போட்டிருக்காங்க. ஷேஷ்நாக் எலிஃபண்ட் சேவ்டு ஃப்ரம் crocodile பை ஜலகந்த் மணி. ஓ, இவர் தான் வந்து இந்த ஷேக்நாக் எலிஃபண்ட்டை இந்த முதலையிலேருந்து காப்பாற்றியிருக்காரு. சரி கைஸ், போதும். எலிஃபண்ட் கதையாக இருக்குது, நான் ஒன்று ஒன்றா படிச்சுட்டு போகிறேன்.
பாய். எல்லோரும் குஜராத் வந்து கண்டிப்பாக பாருங்கள் இந்த இடத்த, சூப்பரான இடம்.